அன்பர்கள் அனைவருக்கும் அடியரது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, வாழ்க்கை துணை தைரியமானவராகவும் சிந்தித்து செயல்படுபவராகவும் பேச்சு திறன் உள்ளவராகவும் இருப்பார். மணமான பின்பு இவருக்கு பொருளாதாரம் உயரும். மேலும் இவருடைய வாழ்க்கையிலே தம்பதியரிடையே நல்ல புரிதலும் இணைந்து செயல்படுவதும் உண்டு. மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதி துலாத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் அந்த மேஷம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மிதுனத்திலே இருந்தால், மேஷம் லக்னம் 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவர். மணமான பின்பு இவருக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும். மேலும் இவருடைய வாழ்க்கையிலே தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய கடகத்திலே இருந்தால், ரிஷபம் லக்னம் 3ஆம் இடத்திலே கடகத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இந்த ஜாதகருக்கு மணமான பின்பு வாழ்க்கையிலே பொருளாதாரம் உயரும். இவருடைய தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் ஒருவருக்கு நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவார்கள், இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால், மிதுனம் லக்னம் 3ஆம் இடத்திலே சிம்மத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இவருக்கு மணமான பின்பு இவருக்கு வாழ்க்கையிலே பொருளாதாரம் உயரும். மேலும் இந்த இருவர்கள் தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் ஒருவர் என்றால் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள், இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய கன்னியிலே இருந்தால், கடகம் லக்னத்திலும் 3ஆம் இடத்திலே கன்னியிலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவராவார், பேச்சு திறன் மிக்கவராவார். இவருக்கு மணமான பின்பு பொருளாதாரம் உயர்ந்து வரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே துலாத்திலே இருந்தால், சிம்மம் லக்னத்திலும் 3ஆம் இடத்திலே துலாத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை தைரியமானவராவார், சிந்தித்து செயல்படுபவராவார், பேச்சு திறன் மிக்கவராவார். இவருக்கு மணமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள். சிம்மம் லக்னம் 7ஆம் இடத்துக்குரியவன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தார். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே விருச்சிகத்தில் இருந்தால், கன்னி லக்னத்திலும் 3ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவராவார், பேச்சு திறன் உள்ளவராவார். இவருக்கு மணமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள். கன்னி லக்னம் 7க்குடையவன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே தனுசுவில் இருந்தால், துலாம் லக்னத்திலும்
லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே தனுசுவிலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இவருக்கு இந்த ஜாதகருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். மேலும் இந்த இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். துலாம் லக்னம் 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால், அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்தால், விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மகரத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவர் ஆவார். மேலும் இந்த ஜாதகருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுபவர்கள். விருச்சிகம் லக்னம் 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால், அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே கும்பத்திலே இருந்தால், தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே கும்பத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இந்த ஜாதகருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுபவர்கள் என்பதாகும். தனுசு லக்னம் 7ஆம் இடத்திலே புதன் பகவான் 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்திலே இருந்தார். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மீனத்திலே இருந்தால், மகரம் லக்னத்திலும் 3ஆம் இடத்திலே மீனத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இந்த ஜாதகருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். மகரம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே இருந்தால், அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே மேசத்திலே இருந்தால், கும்பம் லக்னத்திலும் 3ஆம் இடத்திலே மேசத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவராவார். இவருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். கும்பம் லக்னம் 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே இருந்தால், அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை தைரியமானவர், சிந்தித்து செயல்படுபவர், பேச்சு திறன் உள்ளவர் ஆவார். இந்த ஜாதகருக்கு மனமான பின்பு பொருளாதாரம் உயரும். இந்த தம்பதியரிடையே நல்ல புரிதல் இருக்கும். இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதாகும். மீனம் லக்னம் 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால், இவ்வாறாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.